இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வாழ்த்துக்கள். ஆண்டவர் தாமே தொடர்ச்சியாக நம்முடைய வசனங்களை கொண்டு நம்மளை ஆறுதல் படுத்தி வருகிறார். இந்த நாளிலும் கூட சிந்தனைக்காக மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில் 28வது வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இது ரொம்ப ஃபெமிலியரான வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். எல்லா செவர்கள்லையும் நாங்கள் பார்க்கும் பொழுது திருச்சபைகளில் வீடுகளில் இந்த வசனம் ரொம்ப சிறப்பாகவே சொல்லப்பட்டிருக்கோம். அந்த வசனத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது யாரை இயேசு அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யாரை இயேசு அழைக்கிறார்? ஒரு அருமையான ஒரு காரியம் பாருங்க. நீதிமான அல்ல, சுயநீதிக்காரன் அல்ல, தன்னை நல்லவன் நினைச்சிக்கிறவனை அழைக்கல. வசனம் சொல்றது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த உலகத்துல ஜனங்கள் வாழும் பொழுது மிகுந்த பாரத்தோடு மிகுந்த கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த உலகம் இந்த பாவத்தினால, ஆதாமியுடைய பாவத்தினால சபிக்கப்பட்ட அந்த உலகத்துல பாவம் நிறைஞ்சி ஜனங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியே இல்லை. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. வீட்டில் பார்த்தீங்கன்னா குடும்பம்னு சொல்கிறோம், குடும்பத்தில் நிம்மதியே கிடையாதுங்க. ரொம்ப வருத்தமான காரியங்கள், கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு இடையே அப்படியே சண்டையும் சச்சரவுமான காரியங்கள், அநேக இடத்துல பெரிய தொந்தரவுகள். அநேக நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தனிமை, வறுமை, வியாதி, கஷ்டம், துக்கம், எதிர்காலத்தை குறித்த பிரச்சனை. இன்னும் கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு காரியம். பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தோல்வி. இன்னும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா வியாதி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வியாதினால் பயங்கரமாக கஷ்டப்பட்டு ஒரு பயத்தோடு இருக்கிறாங்க. எதிர்காலத்தை குறித்ததான அநேக பயங்கள்லாம் இருக்குது பாருங்கள். இன்னும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா குற்ற உணர்வோடு பயத்தோடு காணப்படுகிற இந்த உலகம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கல. இப்படிப்பட்டவங்களை தான் ஆண்டவர் அழைக்கிறார். எவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவர் பாருங்க, எவ்வளோ ஒரு அருமையான ஆண்டவர் பாருங்க. ஆண்டவர் நல்லவனை தேடி வரல, பாவிகளை தேடி அவங்களை அழைக்கிறார். வாங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இயேசுன்னு இடத்துல வாங்க. இந்த உலகத்தில் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கவே கிடைக்காது, உங்களுக்கு ஆறுதல் யாருமே கிடைக்காது. ஆனால் நீங்கள் போகிற எல்லாருமே உங்களை ஏமாற்றுவான். புரியுதா? அதனால சரியான சிந்தனைக்குள்ள வாங்க. ஏன்னா அவனும் பாவத்தில் இருக்கான். அவனால் உங்களுக்கு அவனால் ஆறுதல் தர முடியாது, இந்த உலகத்தால் ஆறுதல் தர முடியாது. அங்கே போனாலும் விரக்தியும் பயமும் வெறுப்பும் பகையும் தான் காணப்படும். எல்லா பக்கத்துலையும் தோல்வி தான். ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு ஆறுதல், ஒரே ஒரு நம்பிக்கை. நோவாவின் நாட்கள் இருந்த பேழையை போல இன்றைக்கு கிறிஸ்து வாழ்க்கையின் நம்பிக்கை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் தான் உன்னை அழைக்கிறார். அவர் தான் உன்னை அழைக்கிறார். உன் பாவத்தோட வா, உன் பயத்தோட வா, உன் பிரச்சனையோட வா, உன் வியாதியோட வா, உன் கவலையோட வா. கிறிஸ்துவே உன்னுடைய நம்பிக்கை. அவர் தான் கடவுள். அவர் தான் இந்த உலகத்தில் மனிதனாக வந்தார். அவர் தான் என்னுடைய பாவத்துக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தந்தார். இந்த காலை நேரத்தில் அருமையான இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வரும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய சமாதானத்தை தருகிறார். கர்த்தர் தாமே இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பாரத்தெல்லாம் குறைச்சி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து கிறிஸ்துவை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை உங்களுக்கு தருவாராக. ஆமென்.